சி தமிழ் பாலிடிக்ஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. பட் அதில் நான் வந்து நோட்டீஸ் பண்ற இன்னொரு முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, தமிழ்ல பேசுறேன். ஆமா, வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல வந்து நிறைய மேடை பேச்சா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது ஒரு உரை நிகழ்த்துறதா இருக்கட்டும், அது எல்லாமே மெயினா பாத்தீங்கன்னா வந்து ஒரு செந்தமிழ் நடையில அப்படிதான் இருக்கும். பட் இப்போ நீங்க விஜய் அவர்கள் பதவி ஏற்றது பாத்தீங்கன்னா, நம்ம பதவி இருக்கிற மேடையிலேயே வந்து உங்க அண்ணன் மாதிரி, உங்க தம்பி மாதிரி, நீங்க வந்து ஆட்டம் ஆடலாம்னு நினைக்காதீங்க அப்படின்லாம் வந்து பேசுறாரு. பட் அதை நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். தே வாண்ட் டு மோர் கனெக்டட் டு த பீப்புள் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப காலமா வந்து இருந்ததுக்கு என்ன ரீசன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்ப வந்து வந்து இந்த அளவுக்கான டிஜிட்டல் மீடியம் வந்து கிடையாது. அப்ப வந்து பிரிண்ட் மீடியா தான். பிரிண்ட் மீடியாங்கும்பொழுது நம்ம என்ன பேசுறாங்களோ தலைவர்கள் உரையோ எதுவோ அதுதான் வந்து டெக்ஸ்டாவே பிரிண்ட் ஆகி வரும். ஸோ அந்த ஒரு மெயினான ரீசன்னால தான் அவங்க வந்து பேசும்போதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட தான் பேசியிருப்பாங்க. செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா அது அப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்ல வந்து எனி உலங்கவர் காவியமே உற்சாக ஓவியமே எல்லாம் நிறைய வரும். ஸோ அது எல்லாமே வந்து ஒண்ணு தமிழ் புலமையை காட்டுறதா இருக்கலாம். இதை வந்து விஜய் தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலினே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரு நிறைய மேடைகள்ல பாத்தீங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணி பேசுவாரு. ஒரு பாதி இதுல வந்து இப்படி பேசுவாரு, மீதி இதுல இன்னும் ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து வந்து அதுலலாம் வந்து தமிழ்ல வந்து தமிழ்நாடே கொந்தளிக்கும் அப்படின்லாம் பேசியிருப்பாரு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இது வந்து இதுலதான் தமிழ் வாழுதா அப்படின்னு கிடையாது. பட் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்பேஸ்ல இருந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு மீடியத்துல வந்து அந்த செந்தமிழ் நடைங்கிறது வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தது. அது காலப்போக்கில் வந்து அப்படியே வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீடியாஸ், நியூஸ் சேனல்ஸ்ல வந்து நிறைய அப்பார்ட் ஃப்ரம் இப்போ வந்து தலைப்புச் செய்திகள் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் வந்து அந்த இதுல இருக்கு. அதர் தன் தட் டிபேட், எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இப்போ எல்லாமே வந்து நம்ம நார்மலா பேசுற மாதிரியான ஒரு இதுலயே வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல தான் வந்து அதிகமா இருந்தது. சரி, நாட் ஓன்லி இந்த செந்தமிழ் மட்டும் இல்ல, ரொம்ப கேவலமான தமிழும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பல மேடைகள்ல இருந்திருக்கு. திமுக, அதிமுக பல எல்லா கட்சிகளோட மீடியம்ல இருந்திருக்கு. ஐ திங்க் உங்களுக்கே அது தெரியும்னு நினைக்கிறேன். பட் அந்த இதெல்லாமே மாறி இப்ப வந்து காலத்தின் கட்டாயமா வந்து இந்த ஒரு இடத்துக்கும் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.